கவிதை குயில்னு பேர் வாங்கின பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவிஞர், இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்ட வீராங்கனை அதான் சரோஜினி நாயுடு. பிப்ரவரி 13 உலக வரலாற்றில் ஒரு அழகான நினைவு நாள். 1879 ஹைதராபாத்தில் சரோஜினி நாயுடு பிறந்தார். வயசுலயே கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க. வார்த்தைகள்ல ஒரு இனிமை இருந்தது. அதான் மக்கள் அவரை இந்தியாவின் நைட்டிங்கல்னு சொல்வாங்க. சரோஜினி நாயுடு கவிதையோட மட்டும் நிக்கல, சுதந்திரத்துக்கு மகாத்மா காந்தியோட சேர்ந்து போராடினாங்க. பெண் தான், ஆனா அவங்களோட தைரியம் தேசத்துக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. முதல் பெண் காங்கிரஸ் தலைவரா சரோஜினி நாயுடு இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு மாநில ஆளுநர் பெருமையும் இவங்களுக்கு இருந்தது. சரோஜினி நாயுடோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்ல வருது தெரியுமா? பெண்ணின் குரலும் கவிதையும் ஒரு நாட்டின் தீபமா மாறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.